போன ஜென்மத்தில் பாவம் செய்து முருகபெருமானோட அருள்னால முக்தி அடையக்கூடிய ஜீவன்களே இங்கே வந்து தேனீக்களாக வந்து பிறக்கிறதா வந்து சொல்லப்படுது. தேனீக்களாக பிறந்து இந்த தேனி மலையை வந்து காக்கிறதா வந்து சொல்லப்படுது. சுவாதி நட்சத்திரத்தோட பச்சையாக வந்து தேனி வந்து காணப்படுது. தேனீக்கள் வந்து கூடு கட்டி இருக்கக்கூடிய இந்த தேனிமலை முருகனை வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர நாள் அல்லது தங்களால் இயன்ற பொழுது இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து எவ்வளோ உழைத்தாலும் எங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, அல்லது தாங்கொன்னா துயரத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக தேனி மலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகன் சன்னதி வந்து காணப்படுது. மலை முழுவதும் மூலிகை மலையாக இருக்கிறதுனால இந்த மலையை வந்து கிரிவலம் வந்து வலம் வரும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும். குருமங்கள கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் தேனிமலையை வந்து கிரிவலம் செல்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி தேனிமலை சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய முருகபெருமான தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புதுக்கோட்டையிலிருந்து காரையூர் வழியாக பொன்னமராவதி செல்லும் சாலையில் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தேனிமலையானது காணப்படுது. முருகபெருமான் விரும்பி அமர்ந்த மலையாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய மலைப்பாறைகள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களே வந்து நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை பாறைகள்லாம் இங்கே இருக்கிறது தனி சிறப்பு. தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தேனிமலைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை தரிசனம் செய்து இந்த தேனி மலையில் இருக்கக்கூடிய மலையை வந்து கிரிவலம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் தேனி மலையை வந்து கிரிவலம் செல்றதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து ஆலயத்தை தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது நம்ம வந்து விரிவான முறையில் பார்க்கலாம். செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் மலைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பெருமானந்த சித்த சாமிகளோட ஜீவசமாதி வந்து காணப்படுது. அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தேனிமலைக்கு வந்துட்டோம். இந்த பதாகை காமிக்கக்கூடிய பகுதியில் வலதுபுறம் சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தேனிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். மலைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா சித்தரோட ஜீவசமாதி வந்து இடதுபுறம் வந்து காணப்படுது. முதல்ல முருகபெருமானை வந்து தரிசனம் செய்த பிறகு கீழே இறங்கி வரும் பொழுது சித்தரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேனிமலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிறிய மலை மீது வந்து காணப்படுது. சுமார் 250 படிக்கட்டுகள் தான் வந்து காணப்படுது. ஆனால் வந்து சற்று செங்குத்தாக வந்து இருக்கும். நடுவெங்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அமர்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு மண்டபங்கள்லாம் வந்து காணப்படுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கள் தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக தேனிமலை முருகன் ஆலயம் வந்து காணப்படுது. இதற்கான வரலாற்று குறிப்புகள்லாம் வந்து மேலே சென்று சாமியை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். முகப்புல பார்த்தோம் அப்படின்னா நுழைவாயிலானது காணப்படுது. இந்த நுழைவாயில் வழியாக நம்ம வந்து முருகனை தரிசனம் செய்ய சொல்கிறோம். நுழைவாயிலில் வள்ளி தேவசேனா சமேதராக முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தேனி மலையில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் வந்து தேனீக்கள் வந்து அடிக்கடி வந்து கூடு கட்டுறதுனால இந்த மலை வந்து தேனி மலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தேனி மலையில் தேனீக்கள் வந்து கட்டியிருக்க கூடுகளோட எண்ணிக்கையை கொண்டு விவசாயிகள் வந்து இந்த ஆண்டு தங்களுக்கு வந்து எவ்வளோ விளைச்சல் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த தேன் கூடை வைத்து கணக்கிடுறாங்க. மலை உச்சியில் தேனீக்கள் 3 தேன் கூடுகள் கட்டியிருந்தால் அந்த ஆண்டு விவசாயம் வந்து நல்லா வந்து செழிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. 2 கூடு கட்டியிருந்தால் சுமாராக விவசாயம் நடக்கும் என்றும், 1 கூடு கட்டியிருந்தால் அந்த ஆண்டு விளைச்சல் வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. மலை ஏறி செல்லும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா தேனி விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வாங்க விநாயகர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தேனி விநாயகர். தேனி விநாயகர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி தேனி விநாயகரை வந்து வழிபாடு செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் முருகபெருமானை வந்து தரிசனம் பண்ணிடலாம். நாங்கள் ஆலயம் சென்றிருந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 11:30 மணி. நல்லா வெயில் வந்து கடுமையாக இருந்தது. ஆனால் வந்து இந்த மலை பார்த்தோம் அப்படின்னா சிறுகிரி வகை பாறைகளை வந்து சார்ந்த பகுதியில் வந்து இந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சிறுகிரி வகை பாறை அப்படின்னா நம்ம வந்து இந்த பாறையில் நடந்து செல்லும் பொழுது சூரியனோட இந்த ஒளிக்கதிர்கள் வந்து நம்மளோட பாதத்தில் வந்து பாதிக்காது. அந்த மாதிரி அமைப்பில் வந்து இந்த பாறை வந்து காணப்படுது. அதாவது வந்து சூரியனோட கதிர்களை வந்து இந்த பாறைகள் ஈர்த்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள பாறையை வந்து சிறுகிரி பாறை அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த சிறுகிரி பாறையில் வந்து இந்த பாதை அமைக்கப்பட்டிருக்கிறதுனால நல்லா வெயிலில் வந்து நடந்து நம்ம வந்து இந்த பாறை ஏறினாலும் அந்த வெயிலோட தாக்கம் வந்து நம்மளோட பாதத்துக்கு வந்து தெரியறதே கிடையாது. அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானோட அருள் தான். ஆலயத்துக்கு செல்லும் பொழுது கீழே பார்த்தோம் அப்படின்னா சுனை வந்து காணப்படுது. இந்த சுனை நீர் வந்து முருகபெருமானுக்கு வந்து அபிஷேகத்துக்கு மட்டுமே பயன்படுது. மலை மீது உள்ள சுனை நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீராத நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறை பார்த்துடலாம். புதுக்கோட்டையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் முன்னொரு காலத்தில் இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்களம்பூர் வனப்பகுதிக்கு வேட்டையாட வராரு. வேட்டையாட வரும் பொழுது அவருக்கு தீராத வயிற்று வலி ஏற்படுது. இதனால் வந்து மன்னரோட மந்திரி வந்து மன்னரோட வயிற்று வலி நீங்கிறதுக்கு யாராவது வைத்தியர் இந்த பகுதியில் இருக்காங்களான்னு தேடி பார்க்குறாரு. ஆனால் எங்கே தேடியும் வைத்தியர் வந்து கிடைக்கல. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஆடு மேய்த்து கொண்டு ஒரு சிறுவன் வந்து காணப்படுறாரு. அந்த சிறுவன்கிட்ட வந்து மந்திரி கேட்குறாரு, புதுக்கோட்டை மன்னர் தீராத வயிற்று வலியால் அவதிப்படுறாரு, அவரோட வயிற்று வலி நீக்க இங்கே ஏதாவது வைத்தியர் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறாப்புல, வைத்தியர் யாரும் இல்லை, ஆனால் வந்து மருந்து வந்து இங்கே இருக்குது. இந்த மலை மேலே பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானோட வேல் வந்து காணப்படுது. அந்த வேலுக்கு அருகில் வந்து சுனை நீர் வந்து காணப்படுது. அந்த சுனை நீரை எடுத்து அந்த முருகபெருமானோட வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த நீரை பருகினீங்கன்னா நோய் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக மந்திரியும் வந்து அந்த சிறுவன் கூறியதற்கிணங்க அந்த சுனை நீரை எடுத்து வேலுக்கு வந்து அபிஷேகம் செய்து அந்த நீரை வந்து மன்னனுக்கு கொடுக்குறாரு. என்ன ஆச்சரியம், மன்னனுக்கு வந்து ஏற்பட்ட அந்த வயிற்று வலி வந்து நீங்கிடுது. அதன் பிறகு அந்த மன்னன் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து கட்டினதாக வந்து சொல்லப்படுது. தேனி மலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாறையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலிகை பாறைகளாக வந்து காணப்படுது. ஒவ்வொரு பாறையுமே வந்து சித்தராக வந்து காணப்படுறாங்க. அதாவது வந்து சித்தர்களே அருவமாக பாறை ரூபத்தில் இங்கேருந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. மேலும் வந்து சில சித்தர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய குகையில் வந்து அமர்ந்து தியானம் செய்கிறதா வந்து சொல்லப்படுது. மேலும் சில சித்தர்கள் வந்து அனுதினமும் இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது. மலை முழுவதும் மூலிகை மலையாக இருக்கிறதுனால இந்த மலையை வந்து கிரிவலம் வந்து வலம் வரும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும். இந்த எதிரில் காணக்கூடிய மலை வந்து கொப்பு பாறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நீரோட்டம் நிறைந்த பாறையாக வந்து காணப்படுது. மனிதர்களுக்கு வந்து எப்படி நரம்புகள் வந்து காணப்படுமோ அதே மாதிரி அந்த கொப்பு பாறையிலே வந்து நரம்புகள் வந்து காணப்படும். தேனி மலையை கிரிவலம் வந்து வலம் வரும்போது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். கொப்பு பாறையில் வந்து கசியக்கூடிய நீர் வந்து பிருகு நீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த பிருகு நீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் வந்து நீக்கக்கூடிய தன்மை கொண்டதாக வந்து காணப்படுது. எதிரில் காணக்கூடியது தான் வந்து கொப்பு பாறை. சித்தர்களே வந்து இந்த பாறை ரூபத்தில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார வரோம். செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே சிவபெருமான் வந்து காணப்படுறாரு. சிவபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தேனி மலையில் இருக்கக்கூடிய கொப்பு பாறையிலிருந்து கிடைக்கக்கூடிய பெருகு நீரை வந்து பருகுவதால் வந்து தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமானோட வரலாறுகள்லாம் வந்து சுதை சிற்பமாக வந்து காணப்படுது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, நாகர், விநாயகர், முருகன் ஆகியோர் அருள் பாலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். கொப்பு பாறை, சிறுகிரி பாறையை தொடர்ந்து தேனி மலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அருணோதய பாறை வந்து காணப்படுது. இந்த அருணோதய பாறையில் வந்து பெருமானந்த சித்த சாமிகள் வந்து அமர்ந்து பல்வேறு வழிபாடுகளை மேற்கொண்டு பல்வேறு மக்களோட கண் நோய்களுக்கு வந்து நிவாரணம் வந்து வழங்கியிருக்காரு. இன்றைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அருணோதய பாறையில் வந்து கண் நோயை தீர்க்கக்கூடிய மூலிகைகள் வந்து இயற்கையாகவே வந்து முளைத்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மலையை வந்து நாம் கிரிவலம் வந்து வலம் வரும் பொழுது கண் நோய் மற்றும் தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்திலும் ராகு காலம், பௌர்ணமி காலங்களையும் வந்து தேனி மலையை வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது துர்காகினி சக்தியை வந்து நம்ம வந்து பெருக்கிக் கொள்ளலாம். செவ்வாய் பகவானுக்குரிய பூமி சம்மந்தப்பட்ட நில புல தொழிற்சாலை பிரச்சனைகளுக்கு தக்க தீர்வு வந்து கிடைக்க இங்கே வந்து கிரிவலம் வரலாம். இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான். வள்ளி தேவசேனா சமேதராக வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தளத்தில் முருகபெருமான் இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்ரு சம்கார முருகனாக வந்து காணப்படுறாரு. இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும். மேலும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. போன ஜென்மத்தில் பாவம் செய்து முருகபெருமானோட அருள்னால முக்தி அடையக்கூடிய ஜீவன்களே இங்கே வந்து தேனீக்களாக வந்து பிறக்கிறதா வந்து சொல்லப்படுது. தேனீக்களாக பிறந்து இந்த தேனி மலையை வந்து காக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேன் கூடுகள் வந்து அங்கங்கே வந்து காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தோட பச்சையாக வந்து தேனி வந்து காணப்படுது. தேனீக்கள் வந்து கூடு கட்டி இருக்கக்கூடிய இந்த தேனிமலை முருகனை வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமான சுவாதி நட்சத்திர நாள் அல்லது தங்களால் இயன்ற பொழுது இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா கஷ்டப்படுறோம், எங்களுக்கு வந்து எவ்வளோ உழைத்தாலும் எங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை அல்லது தாங்கொன்னா துயரத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள்
தங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் வந்து தரிசனம் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக தேனி மலையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகன் சன்னதி வந்து காணப்படுது. குருமங்கல கந்தர்வ இடியாப்ப சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் தேனி மலையை வந்து கிரிவலம் செல்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். மாதம் வரக்கூடிய கார்த்திகை, விசாகம், பரணி, அஸ்வினி போன்ற அக்னி பகவானுக்கு உரித்தான நாட்கள் பௌர்ணமி திதி, செவ்வாய்க்கிழமை தினந்தோறும் அமைகின்ற செவ்வாய் கோரை நேரங்கள் வந்து தேனி மலையை வந்து கிரிவலம் வரத்துக்கு உகந்த நேரமாக வந்து காணப்படுது. பொதுவாக பலவிதமான நோய்கள் இருந்து நிவர்த்தி பெறத்துக்காக இந்த தேனி மலையில் வந்து நிறைய பேர் வந்து கிரிவலம் வராங்க. தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மருந்துகளை வந்து கையில் தாங்கி கொண்டு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்தில் இந்த தேனி மலையை வந்து கிரிவலம் வந்து முருகனுக்கு நட்சத்திர பிரீதியான நட்சத்திர வடிவ பூக்களை கொண்ட காய்கறி வகை, அதாவது வந்து கத்திரிக்காய், பூசணி, பரங்கி போன்றவற்றை வந்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது நரம்பு, தோல், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நீங்கும். ஆயில்யம், திருவாதிரை, மூலம், கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லையும் தேனிமலையை கிரிவலம் வந்து முருகபெருமானுக்கு நட்சத்திர தேவதைகளுக்கு பிரீதியான நட்சத்திர வடிவ பூக்களை கொண்ட கத்திரிக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காயை வந்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது நோய் நிவர்த்தி ஏற்படும். இங்கே வந்து விளக்கு வசதி இல்லாதனால இரவு நேரத்தில் வந்து நம்மளால் வந்து கிரிவலம் வர முடியாது. பகல் பொழுதுலேயே வந்து கிரிவலம் வந்துக்கலாம். கிரிவல பாதை வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் 2 கிலோமீட்டர் தான் வந்து காணப்படுறதுனால எளிதாக வந்து நம்ம வந்து கிரிவலம் வந்துடலாம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, உத்தரம், விசாகம், கார்த்திகை தினங்களில் இங்கே கிரிவலம் வந்து ஸ்ரீ பெருமானந்த சித்த சாமிகளோட ஜீவசமாதியை வந்து தரிசனம் செய்து முத்துக்குமார சாமிக்கு வந்து சந்தன காப்பிட்டு தேனி மலையில் உள்ள தியான பாறையின் கீழ் அமர்ந்து ஸ்ரீ முருகபெருமானை வந்து தியானித்து கிழங்கு வகை உணவுகளை வந்து தானமாக அளித்து வரும் பொழுது சர்க்கரை வியாதி மற்றும் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் தேனி மலையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய குளுந்துவ பிசின் அப்படிங்கிற ஒரு பாறை பிசினானது தேமல், படை, சொறி, சிரங்கு, பல வருட தோல் நோய்கள், யானைக்கால் நோய், சொரியாசிஸ் போன்ற நோய்களை வந்து நீக்கக்கூடிய அருமருந்தாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ஆழ்ந்த நம்பிக்கையோடு தேனி மலையை வந்து கிரிவலம் வந்து அங்கங்கே பாறை கசிவில் வந்து வலியக்கூடிய தீர்த்த நீரை வந்து சிறிது பிரசாதமாக அருந்தி வந்தால் எத்தகைய தோல் நோய்களுக்கும் ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மன அழுத்தம், மன கோளாறுகள், மூளை நோய்கள், காக்கா வலிப்பு, குளிர் ஜுரம், காய்ச்சல் காரணமாக வரக்கூடிய வீசிங், ஃபிட்ஸ் போன்ற நோய்களுக்கு நிவாரணம் பெற தாமே தொடுத்த செவ்வரளி அல்லது சிவப்பு செம்பருத்தி மலர்களால் தேனிமலை முருகபெருமானுக்கு வந்து மாலை சாத்தி குழம்பு சாதத்தை வந்து அன்னதானம் அளித்து வரும் பொழுது மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள், வீசிங், ஃபிட்ஸு, காய்ச்சல் போன்ற நோய்கள்லாம் நம்மை விட்டு நீங்கும். புற்றுநோய் போன்ற கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் கோரை நேரத்தில் இந்த தளத்தில் வந்து தங்கள் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை வந்து கையில் ஏந்தியவாறு முருகபெருமானை வந்து கிரிவலம் வந்து வலம் வரும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோயின் தாக்கம் வந்து நீங்கும். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரத்தில் தேனிமலையை கிரிவலம் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்த பிறகு கீழே இருக்கக்கூடிய பெருமானந்த சித்தரோட ஜீவ சமாதியில் செவ்வாய் பகவானுக்கு உரித்தான சிவப்பு வண்ண உணவு வகைகள், அதாவது வந்து தக்காளி சாதம், பீட்ரூட் சாதங்களை வந்து அன்னதானமாக அளித்து வரும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். திங்கட்கிழமை வரக்கூடிய கார்த்திகையிலும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகுகாலத்திலும் பௌர்ணமி தினங்களில் இந்த ஆலயத்தை வந்து கிரிவலம் சென்று வலம் வரும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும். பாலில் குங்குமம் கரைத்து சிவப்பு நிற முழு அரிசி மணிகளை கலந்து முருகபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்து வர எத்தகைய செவ்வாய் தோஷத்திற்கு வந்து நிவாரணம் வந்து கிடைக்கும். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, செவ்வாய் யந்திரம் நடக்கக்கூடியவர்கள், ஜாதகத்தில் வந்து செவ்வாய் உச்சம், நீசம் நிலையை பெற்றவர்கள் இந்த தளத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதிகள் தம்பதி சகிதமாக விசாக நட்சத்திரம், கிருத்திகை அல்லது செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் இந்த தலத்தை வந்து கிரிவலம் வந்து ஏழை தம்பதிகளுக்கு வந்து அன்னதானம், வஸ்திரதானம் அளித்து வந்தால் குழந்தை பேர் வந்து மிக விரைவில் வந்து கிடைக்கும். சுகப்பிரசவம் நடைபெற குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் கூறியுள்ள முறையை வந்து பார்க்கலாம். முதன்முறையாக கர்ப்பம் தாங்கி இருக்கும் பெண்கள் நறுக்கு கண் திருஷ்டி, வறட்டி கண் திருஷ்டி போன்ற பொறாமையால் வந்து ஏற்படும் திருஷ்டி தோஷத்திலிருந்து தங்களை வந்து காத்துக்கொள்ளவும் சுகப்பிரசவம் அடைய வேண்டியும் தேனிமலையில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு வந்து செவ்வாய் தோறும் பாலில் வந்து தேன் கலந்து காலையில் வந்து முருகபெருமானுக்கு வந்து நெய்வேத்தியம் வைத்து தாமும் வந்து பருகி வரும் பொழுது சுகப்பிரசவம் வந்து ஏற்படும். தேனிமலையில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பெருமானந்த சித்தரோட ஜீவசமாதியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம்.
ஸ்ரீ பெருமானந்த சித்த சாமிகள் போன்ற மகான்களும் மகரிஷிகளும் எப்பொழுதும் சூட்சமமாக தேனிமலையிலே வந்து தங்கி இங்கே இருக்கக்கூடிய சுனையில் வந்து நீராடி கங்கை, காவேரி, துங்கபத்ரா போன்ற கோடான கோடி புண்ணிய தீர்த்தங்களின் புண்ணிய சக்திகளை பெற்று தருகின்ற தீர்த்தமே வந்து தேனிமலை தீர்த்தமாகும். இந்த தீர்த்தத்தை வந்து முறையோடு பூஜை செய்து தினந்தோறும் 3 துளிகள் வந்து நம்ம வந்து பருகி வரும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும். இங்கே கீழே இருக்கக்கூடிய பெருமானந்த சித்தர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தேனிமலை இருக்கக்கூடிய அந்த சுனை நீர்களை கொண்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய தீராத நோயெல்லாம் வந்து தீர்த்திருக்காரு. தீராத பண பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தேனிமலையை வந்து கிரிவலம் செல்லும் பாதை முழுவதும் ரவை அல்லது அரிசி மாவு கலந்த சர்க்கரையை வந்து கிரிவல பாதை எங்கும் ஓரமாக இட்டு வர பண பிரச்சனைக்கு வந்து தக்கதொரு தீர்வு வந்து கிடைக்கும். மருதாணி இட்ட காலோடு இந்த தேனிமலையை வந்து கிரிவலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் பகவானோட அனுகிரகம் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். கிரிவலம் செல்லும் பொழுது கிரிவல பாதை முழுவதும் வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது முருகபெருமானோட ஆசி வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ வந்து பெருமானந்த சித்தரோட ஜீவசமாதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து இருக்கக்கூடிய அடைக்கப்பா சாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பெருமானந்த சாமிகளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வைகாசி மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தன்னைக்கு கால பைரவரின் இறை ஆணைப்படி ஸ்ரீ யமதர்ம பகவான் தேனிமலையிலும் மற்றும் ஸ்ரீ பெருமானந்த சித்தரோட ஜீவசமாதியில் எழுந்தருளி இறையடியார்களுக்கு வந்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து கடுமையான நோயின் தன்மையை வந்து தனித்து மரண பயத்தை தீர்த்து அருள் பாலிக்கிறாரு. அதனால் பெருமானந்த சித்தரோட ஜீவசமாதியில் வைகாசி விசாகத்தன்னைக்கு தாமரை இலையில் வந்து அன்னதானம் அளித்தலும் அன்னத்தை வந்து பிரசாதமாக வந்து பெறுதலும் யம பயத்தை வந்து தீர்க்கும். தீராத கொடிய நோய்கள் வந்து தீர்வும். பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ இந்த வழிபாடை வந்து செய்யலாம். விசாக நட்சத்திரத்தை தவிர்த்து ஏனைய நட்சத்திர நாள்லையும் வந்து மௌன விரதம் வந்து உண்ணா நோன்பு இருந்து தேனிமலையை வந்து கிரிவலம் வந்து தாமரை இலையில் வந்து பிரசாதத்தை வந்து படைத்து அதே இலையில் வந்து நம்ம வந்து அன்னதானம் வந்து செய்து நம்மளும் வந்து அந்த பிரசாதத்தை வந்து உட்கொள்ளலாம். தாமரை இலையோட பின்பகுதியில் தான் வந்து நம்ம வந்து பிரசாதத்தை வந்து வைத்து உட்கொள்ளணும். நீர் ஒட்டாத முன்பகுதியில் வந்து வைத்து உட்கொள்ளக்கூடாது. ஒரு காரியத்தில் வந்து முடிவு எடுக்க முடியாமல் மன சஞ்சலமாக வந்து காணப்படுறோம் அப்படின்னா தேனிமலையில் இருக்கக்கூடிய முருகபெருமானை தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரம் வரக்கூடிய மாதாந்திர நாட்களில் வந்து இந்த தேனிமலையை வந்து கிரிவலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு வந்து தேன் கலந்த பசும்பாலால் வந்து அபிஷேகம் செய்து வழிபடும் பொழுது மன சஞ்சலங்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். அங்க பிரதர்சனம் செய்கிறதுக்கு சிறந்த தலமாக தேனிமலை வந்து காணப்படுது. ரத சப்தமி தினத்தில் தேனிமலையில் இருக்கக்கூடிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய முருகபெருமான் சன்னதியோட பிரகாரத்தை 7 முறை அங்க பிரதர்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிணக்குகள் வந்து நல்ல முறையில் தீரவும், சொத்துக்களை வந்து பிரிக்கிறதுல ஏற்படக்கூடிய தகராறுகள் நீங்கவும், லாப நஷ்ட கணக்குகள் வழக்குகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சுமூகமாக தீரவும், தேனிமலையை ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் வந்து 3 முறை வந்து மேலே ஏறி சென்று சாமியை வந்து தரிசனம் செய்த பிறகு விதைகள் நிறைந்த காய்கள், அதாவது மா, பலா, கொய்யா, துவரை, அவரை, வெண்டைக்காய் போன்றவற்றை வந்து தானமாக அளித்து வரும் பொழுது சகோதர சகோதரிகளுக்குள்ளார வந்து ஒற்றுமை வந்து மேலோங்கும். தேனிமலையில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானோட சன்னதியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.